வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதையை பார்க்கலாமா? அம்மா இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? அம்மா இன்னைக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். கவனமா கேளுடா. ஒரு காலத்துல ஒரு சின்ன ஊர்ல ஒரு கழுதை இருந்துச்சு. அந்த கழுதை தினமும் காலையில எந்திரிச்சு மண் மூட்டைகளை தூக்கி உழைச்சிக்கிட்டே இருக்கும். அது உழைச்சாலும் அதை யாரும் கவனிக்கவே இல்லை. ஒரு நாள் அது மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிச்சு, நான் தினமும் இவ்வளவு வேலை பண்ணுறேன், ஆனால் எனக்கு மதிப்பே இல்லையே அப்படின்னு அது மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிச்சு. அடுத்த நாளே ஒரு விவசாயி வந்தார். அவர் மெதுவாக கழுதைக்கிட்ட சொல்றார், இன்னைக்கு மண் மூட்டை வேணாம், பொன் மூட்டைகளை தூக்கணும் அப்படின்னு. அதை கேட்டதும் கழுதை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நான் முக்கியமானவன் தான் மனசுக்குள்ளேயே நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பொன் மூட்டைகளை அதோட முதுகுல சுமந்துச்சு. ஆனால் அந்த பொன் மூட்டை ரொம்ப கனமாக இருந்துச்சு. ஒரு அடி கூட அந்த கழுதனால நடக்க முடியலை. பெருமூச்சு விட்டுச்சு. அப்படியே கீழே சோர்ந்து உட்காந்துருச்சு. அப்போ அந்த விவசாயி வந்து கழுத பக்கத்தில் உட்காந்து அமைதியாக சொல்கிறாரு, எது நமக்கு பொருந்தாததோ அது நமக்கு சுமையாதான் இருக்கும்னு. அந்த வார்த்தையை கேட்டதும் கழுதைக்கு புரிஞ்சிருச்சு. அது மெதுவா சிரிச்சுக்கிட்டே, எனக்கு மண் மூட்டையே போதும், பொன் மூட்டை வேணான்னு விவசாயி கிட்ட சொல்லுச்சு. அதிக ஆசை ஆபத்து தான் குட்டீஸ். நமக்கான வேலையை நம்ம சரியா செஞ்சா அதுதான் நமக்கு சந்தோஷத்தை தரும். குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கதைகள் நீங்கள் கேட்க நம்ம சின்ன சின்ன கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு குட்டி கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா பை பை குட்டீஸ்.